கார்த்தி அண்ணா என்னடா மூஞ்ச கூட பார்க்காம போறா? தம்பி நடந்ததெல்லாம் மறந்துட்டு பேசுறது தான் உண்மையான நட்பு. ஆமாண்ணா ஆமா. ஏன்னா எலெக்ஷன் டைம்ல நீ ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ண, நான் ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணேன். எலெக்ஷனும் முடிஞ்சு போச்சு. அந்த ஒரு விவாதம் முத்தி என்ன ஆகி போச்சுன்னா சண்டையா மாறி நான் உன்னை சிவலி அடிச்சு நான் உன்னை மூஞ்சா குத்தி. ஆமா அப்படி அதெல்லாம் அதை விட்டு மறந்துட்டேன். நானும் மறந்துட்டேன். ஆனா நீ இனிமே பேசிக்கணும். நம்ம பேசாமலாம் இருக்கக்கூடாது. சரியா? எலெக்ஷனே முடிஞ்சு போச்சு, எல்லாம் சமாதானம் ஆயிட்டாங்க. நாம மட்டும் அடிச்சுட்டோம். அதான் ஊரே அடிச்சுட்டானுயா. அப்பா மகனுக்குள்ளே அடிச்சுட்டானு, அண்ணன் தம்பிக்குள்ளே அடிச்சுட்டானுங்க. ஏகப்பட்ட பிரச்சனை. நல்ல நண்பர்கள்லாம் பிரிஞ்சு பேசாம இருக்கானுங்களே. இப்ப எல்லாம் பேச ஆரம்பிச்சு எல்லாம் ஒண்ணு போயிட்டு. ஆமா கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி பேச ஆரம்பிச்சு. அரசியல் போகவும் இவங்க எல்லாம் வேலையை பார்க்க ஆரம்பிச்சு. ஒன்னா இருப்போம். அந்த பழைய நட்பு தொடரும். ஐபிஎல் கப் அடிக்கிறது நாங்க தானே, ஆர்சிபி தானே, ஈசாலை கப் நம்பல் தானே. ஏன்னா இல்ல அப்ப நீங்க கப் அடிச்சீங்கன்னா நாங்கெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் நாங்க விரல் சுப்பிட்டு இருக்கோமா? நாங்க எங்கனா இருக்கோம் தம்பி. உங்களுக்கும் எனக்கும் ஒரே மேட்ச் தான் நடந்திருக்கு. ஒரு மேட்ச் நீங்க ஜெயிச்சிட்டீங்க, நாங்க தோத்துட்டோம். நாங்க ஜெயிச்சு மேல வந்து உங்களை அடிச்சு ஓட விடுவோம். உங்களால வர முடியாதுண்ணா. எல்லாம் வருவோம். நாங்க அடிக்கிறதுக்கு ஆள் இல்லண்ணே. அடிக்கிறதுக்கு ஆள் இல்ல. அடிக்கிறதுக்கு நான் இருக்கேன்டா. அடிக்கிறதுக்கு நான் இருக்கேன்டா. இங்க பாரு, இந்த மாதிரி அடிக்க கூடாது. இருக்கேன்டா. ஏய் இந்த மாதிரி எப்படி அடிச்சு பேச? போய் ஆள் அடிச்சடா. எல்லாத்தையும் போடா. போய் அட்டா. எலெக்ஷன் டைம்ல இப்படி தான் தேவையில்லாம சண்டை வந்துச்சு. இப்ப கிரிக்கெட் ஆரம்பிக்கிறான் வந்து. என்ன அது? பேசாமலே எடுத்துட்டு போக முடியா? போடா.